Hi guys, இன்னைக்கு mommymetamil dry rava upma எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போற குவாண்டிட்டி உப்புமாவை 2 ல இருந்து 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். இது ஒரு உப்புமா ஹேட்டர் கிட்ட இருந்து வர ரெசிபி, அதனால தைரியமா ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல வேர்க்கடலையை நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இஞ்சி போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். சீக்கிரமா வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வதக்குன அப்புறம் நம்ம இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ரவையையும் நல்லா நெய் விட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம உப்புமாக்கு தேவையான தண்ணி, ரவை, தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா உப்புமாவை 5 மினிட்ஸ்ல செஞ்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு உப்புமால எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த ஐட்டம்லாம் ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு வேகமா மிக்ஸ் பண்ணி திரும்ப லிட்ட க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த 2 நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான போது சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. mommymetamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. புதுசா வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மற்ற சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாய்.